தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிலையில் பதவியேற்பு விழாவில் இசைக்கப்பட்ட கீதங்கள் தற்போது டிவிகே தலைமையிலான ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் இடையே முதல் அரசியல் மோதலை உருவாக்கியுள்ளது. நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவின் தொடக்கத்தில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. मलयज शीतला सस्य श्यामला मातरं वन्दे मातरम्. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. பொதுவாக தமிழக அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலே முதலில் இசைக்கப்படுவது மரபாகும். ஆனால் நேற்று வந்தே மாதரம், இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகண மன ஆகியவை பாடப்பட்ட பிறகே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்துக்கு பின்தள்ளுவதா என சமூக ஊடகங்களில் கண்டனங்கள் குவிந்தன. இந்த நிலையில் நடைமுறை மீறப்பட்டதாக கூறி திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கத்தினர் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். திமுக கூட்டணியிலிருந்து டிவிகேவுக்கு ஆதரவளித்துள்ள விடுதலை சிறுத்தை கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவையும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த சர்ச்சை குறித்து பேசியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில துணை செயலாளரும் புதிய அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா, இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல என விளக்கமளித்துள்ளார். பதவியேற்பு விழாவை ஆளுநர் மாளிகை ஒருங்கிணைத்ததால் இந்த தவறு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் இத்தகைய குழப்பங்களை தவிர்க்க அரசு விழாக்களில் இனி தமிழ்தாய் வாழ்த்து பாடலே முதலில் இசைக்கப்படும் என அவர் கூறினார். மாநில உரிமைகளுக்கும் தமிழ் உணர்வுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதில் டிவிகே உறுதியாக இருப்பதாக